இலங்கையின் கல்வி அமைச்சு மற்றும் தேசிய கல்வி நிர்வாகம் இணைந்து நடாத்தும் குருகுலம் உங்கள் வகுப்பறையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் மாணவர்களே, இன்று தரம் 8 வகுப்புக்குரிய குடியுரிமை கல்வி பாடத்திலே பல் பண்பாட்டு மக்கள் சமூகம் எனும் தலைப்பின் கீழ் சில முக்கியமான விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். பல் பண்பாட்டு மக்கள் சமூகம் என்ற அலகிலே பல்வேறு பண்பாட்டு சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள், விழாக்கள் என்ற தலைப்பே இன்று நாங்கள் விரிவாக நோக்க இருக்கும் பகுதியாகும். அவ்வகையிலே மாணவர்களே, முதலில் நாங்கள் பண்பாடு என்றால் என்ன என்று சற்று விரிவாக நோக்குவோம். ஆம், பண்பாடு சமூக இயல் அறிஞர்களின் கருத்துப்படி பண்பாடு என்பது வாழ்க்கை முறை, வே ஆஃப் த லைஃப் என்பது ஆகும். ஒவ்வொரு மனித சமுதாயத்திற்கும் ஒரு பண்பாடு உண்டு. ஒரு சமுதாயத்தில் வாழ்கின்ற பெரும்பான்மை மக்களின் ஒருமித்த நடத்தைகளும் எண்ணங்களும் அவை வெளிப்படுத்தப்படும். ஒரு சமுதாயத்தில் அமைந்துள்ள கலை, நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள், மொழி, இலக்கியம், விழுமியங்கள் முதலிய அந்த சமுதாயத்தின் பண்பாட்டு கூறுகள் எனப்படுகின்றன. ஆம் மாணவர்களே, பண்பாடு என்றால் என்ன? பண்பாடு என்பது வாழ்க்கை முறை, அதாவது வே ஆஃப் த லைஃப் என இந்த சமூகவியலாளர்கள் கூறுகின்றனர். ஆம் மாணவர்களே, நாம் எவ்வாறு வாழ்கின்றோமோ அதனையே நாங்கள் பண்பாடு என்கின்றோம். அவ்வகையில் நாம் அனைவருமே ஏதேனும் ஒரு பண்பாட்டின் கீழ் வாழும் நபர்களாக இருக்கிறோம். அவ்வகையில் இலங்கையானது ஒரு பல் பண்பாட்டு நாடாகிறது. எனவே நாங்கள் பல் பண்பாடு சம்பந்தமான நிறைய விடயங்களை கடந்த அலகுகளில் நோக்கியுள்ளோம். அவ்வகையில் இன்று பல் பண்பாட்டில் சில முக்கியமான விடயங்களை இலங்கையை மையமாக வைத்து நோக்குவோம். பல் பண்பாட்டு நாடு என்ற வகையில் இலங்கையில் கலாச்சார பல்வகைமை காணப்படுகிறது. அப்பண்பாடுகளுடன் தொடர்புடைய பலவும் காணப்படுகின்றன. ஆமாணவர்களே, எமது நாடானது ஒரு பல் பண்பாட்டு கலாச்சாரம் கொண்ட நாடு. இந்த பண்பாடு எனும் போது அதன் கூறுகள், விசேடமான சில கூறுகளை பற்றி நாங்கள் நோக்கலாம். அவ்வகையில் சமயத்தலங்கள். ஆமாணவர்களே, எமது நாடு பல சமயங்களை கொண்ட நபர்கள் வாழும் நாடு. அது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். அவ்வகையில் பல்வேறு வகையான சமயத்தலங்கள், திருமண சடங்குகள். ஆமாணவர்களே, ஒவ்வொரு இனத்தவர்களும் ஒவ்வொரு சமயத்தவர்களும் அவரவர் பண்பாட்டுக்குரிய திருமண சடங்குகளை செய்கின்றனர். அவ்வகையில் திருமண சடங்குகள், சமய விழாக்கள். ஆமாணவர்களே, நேரடியாகவே ஒவ்வொரு சமயமும் அவற்றுக்கே உரிய விசேடமான விழாக்களை கொண்டாடுகின்றன. சமய விழாக்கள். அடுத்ததாக பண்டிகைகள். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடும் பண்டிகைகள். இவையும் இனத்தின் அடிப்படையில், சமயத்தின் அடிப்படையில் சில மாற்றங்கள் கொண்டன. அடுத்ததாக சம்பிரதாயங்கள். இவை விசேடமானவை. ஆமாணவர்களே, பண்பாடு எனும் போது அவற்றின் கூறுகளில் இந்த சம்பிரதாயங்கள் மிக விசேடமானவை. காரணம், இவையே ஒவ்வொரு இனத்தையோ அல்லது சமயத்தையோ வேறுபடுத்தி நிற்பவையாக இருக்கும். அவ்வகையில் ஒரு பல் பண்பாடு எனும் போது அதில் பல்வேறு கூறுகள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு விளங்கியிருக்கும். அடுத்ததாக பல்வேறு இனங்களுடனான பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள். பல் பண்பாடு நாடென்ற வகையிலே இலங்கையிலே சிங்களவர், தமிழர், முஸ்லிம் எனும் பிரதான இனத்தவர்கள் வாழ்கின்றனர். அவ்வினங்களுக்கே உரிய பண்பாடுகள் பலவும் காணப்படுகின்றன. ஆமாம் மாணவர்களே, பல் பண்பாடு நாடு. எமது நாடு இலங்கை பல் பண்பாட்டு நாடு. இங்கு இனத்தின் அடிப்படையில் நோக்குவோமாயின் பிரதானமாக 3 இனத்தவர்கள் நாங்கள் நோக்கலாம். தமிழர், சிங்களவர், முஸ்லிம்கள். இது இனத்தின் அடிப்படையில் நாங்கள் பிரித்து நோக்குகின்ற போது இவற்றிலும்
பல வேறுபாடுகள் உள்ளன. அதாவது பண்பாட்டு ரீதியான சில முக்கிய விசேட அம்சங்கள் காணப்படுகின்றன. இருக்கின்ற போதும் மாணவர்களே, எமது நாடானது சமயத்தை அடிப்படையான கொண்ட பண்பாடை உடைய ஒரு நாடாகவே சொல்லலாம். இருப்பினும் மாணவர்களே, இனத்தின் அடிப்படையிலேயும் பண்பாட்டு விடயங்களில் சில மாற்றங்கள் உண்டு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, பல்வேறு சமயங்களுக்குரிய பண்பாடுகள், வழக்கங்கள், விழாக்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம். பல்பண்பாட்டினை கொண்ட நாடென்ற வகையிலே உலகின் பிரதான சமயங்கள் 4ம் இலங்கையில் காணப்படுகின்றன. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், உலகில் இன்னோரன்ன சமயங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் பிரதானமான சமயங்கள் 4 இலங்கையில் காணப்படுகின்றன. பௌத்த சமயம், இந்து சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயம். மாணவர்களே, இலங்கையின் பிரதான 4 சமயங்களும் ஒன்று கூடி வாழுமிடமாக எமது நாட்டை நாங்கள் பெருமிதமாக கூறிக்கொள்கிறோம். அவ்வகையில் மீண்டும் ஒரு முறை பௌத்த சமயம், இந்து சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயத்தவர்கள் வாழும் நாடு எமது நாடு. தொடர்ந்து மாணவர்களே, இலங்கையின் பிரதான பண்பாட்டு சமயத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சி அடைந்தது. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், எமது நாடானது அதன் வரலாற்றிலிருந்து அதன் வரலாற்றை நாங்கள் கற்கும் போதும் இந்த சமய விடயங்களையும் ஒன்றாக சேர்த்தே கற்கின்றோம். பௌத்த சமயம் பற்றிய விடயங்கள், இந்து சமயம் பற்றிய விடயங்கள், கிறிஸ்தவ சமயத்தின் ஆரம்பம், இஸ்லாமிய சமயம் பரவிய விதம், இவை அனைத்தையும் கொண்டே நாங்கள் இலங்கையின் வரலாற்றையே கற்கின்றோம். அவ்வகையில் நோக்கும் போது இலங்கையின் பிரதான 4 சமயங்களும் அவற்றுக்கே உரிய கலாச்சார பண்புகளை கொண்டன. அவ்வகையில் பௌத்த சமயத்தவர்கள் பௌத்த கலாச்சாரத்தையும், இந்து சமயத்தவர்கள் இந்து கலாச்சாரத்தையும், கிறிஸ்தவ சமயத்தவர்கள் கிறிஸ்தவ கலாச்சாரத்தையும், இஸ்லாமிய சமயத்தவர்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் கொண்டவர்களாக, பண்பாட்டை கொண்டவர்களாக இலங்கையில் வாழ்கின்றனர். மாணவர்களே, நாம் இனி ஒவ்வொரு சமய அடிப்படையில் அவர்களது ஒவ்வொரு விழாக்கள், பண்டிகைகள் போன்ற விடயங்களை தெளிவாக நோக்குவோம். முதலில் மாணவர்களே, பௌத்த கலாச்சாரம். மாணவர்களே, பௌத்தர்கள் பௌத்த கொள்கையை கடைபிடிக்கின்றனர். மாணவர்களே, பௌத்தர்களுக்கென விசேடமான கொள்கைகள் உள்ளன. சமய ரீதியாக அவை சொல்லப்படுகின்றன, அவை பின்பற்றப்படுகின்றன. அவற்றுள் அட்டசீலம், பஞ்சசீலம் போன்ற கொள்கைகள் மிகவும் முக்கியமானவை. இதில் சீலம் என்பது ஒழுக்கம் என்பதாகும். அவ்வகையில் இலங்கை பெரும்பான்மையாக பௌத்தர்களை கொண்ட ஒரு நாடு. இங்கு பௌத்தர் அறிமுகப்படுத்தப்பட்ட விதம் நீங்கள் வரலாற்று பாடத்திலே கற்றிருப்பீர்கள். அவ்வகையில் பௌத்தர்கள் பௌத்த கொள்கைகளை கடைபிடித்து அவர்களது பண்பாட்டு அம்சங்களை வெளிக்காட்டுகின்றனர். பஞ்சசீலம் என்பது அந்த பக்தர்கள் நிதமும் கடைபிடிக்கும் விடயங்களை நாங்கள் பஞ்சசீலம் என்கின்றோம். அதாவது அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில ஒழுக்க விடயங்கள். உதாரணமாக ஜீவகாருண்யம் என்பது பஞ்சசீலத்தின் ஒரு அம்சமாகும். ஜீவகாருண்யம் என்பது என்ன? ஏனைய உயிர்கள் மீது நாங்கள் அன்பு செலுத்துதலே நாங்கள் ஜீவகாருண்யம் என்கின்றோம். ஆகவே நாங்கள் அன்றாட வாழ்வின் போது ஏனைய உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துதல் வேண்டும். ஏனைய உயிர்கள் என்னும் போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீதாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதன் ஒரு தாவரம் மீதாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதன் ஒரு விலங்கு மீதாக இருக்கலாம். இவ்வாறு அன்பு செலுத்துதலேயே நாங்கள் ஜீவகாருண்யம் என்கின்றோம். ஜீவகாருண்யம் என்பது பஞ்சசீலங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது. அடுத்ததாக அவர்கள் கொலை செய்யாமல் இருத்தல், மாது போன்ற சூதுகளில் ஈடுபடாமல் இருத்தல் என்பனவும் இந்த அட்டசீல பஞ்சசீல கொள்கைகளிலே சொல்லப்படுகின்றன. ஆகவே பௌத்தர்கள் இந்த அட்டசீல கொள்கையையும் பஞ்சசீல கொள்கையையும்
மிகவும் கடைப்பிடிப்பவர்களாக இருக்கின்றனர். புத்த பெருமானின் குணப்பண்புகளை ஞாபகப்படுத்தி காலை மாலை வேளைகளில் அவரை வணங்கி வழிபடுவது பௌத்தர்களின் வழக்கமாகும். ஆமாம் மாணவர்களே, புத்த பெருமானது சில விசேடமான குணப்பண்புகள். மாணவர்களே, இதுவரை நீங்கள் கேட்டிராத கண்டிராத விடயங்களாக இருந்தாலும் சரி, புத்த பெருமான் தொடர்பாக நீங்கள் தேடி அறியுங்கள். அவ்வாறு அவரது வரலாற்றை தேடி அறியும் சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு அவரது விசேட குணங்கள் பற்றி தெரியக்கூடும். அந்த குணங்களை பௌத்தர்கள் மிகவும் வரவேற்கின்றனர், அவற்றை பின்பற்றுகின்றனர், அவரை மதிக்கின்றனர். அவ்வகையில் காலையில் மாலையில் பூக்களை வைத்து புத்த பெருமானை வழிபடுவது அவர்களது மிக முக்கியமான ஒரு கடமையாக செய்கிறார்கள். ஆகவே பௌத்தர்கள் என்பவர்கள் விசேடமான கலாச்சார பண்புகளை கொண்டவர்கள் என்பது உங்களுக்கு விளங்கியிருக்கும். இனி பௌத்தர்கள் அவர்களது கலாச்சார பெருமானங்களின் முக்கியமான சிலவற்றை நோக்குவோம். பௌத்தர்களின் சமய விழாக்கள். மாணவர்களே, முதலாவதாக நாங்கள் வெசாக் வைபவத்தை பற்றி நோக்குவோம். அடுத்ததாக பொசொன் வைபவம், எசல வைபவம் இவை குறித்தும் நோக்குவோம். அவ்வகையில் முதலாவதாக வெசாக் வைபவம். மாணவர்களே, புத்த பெருமானின் பிறப்பு, ஞானம் பெறல், பரிநிர்வாணம் அடைதல் என்ற 3 சந்தர்ப்பங்களையும் நினைவூட்டுவது வெசாக் தினமாகும். மாணவர்களே, புத்த பெருமானது பிறப்பு. உங்களுக்கு நான் முதலில் சொன்னது போல சித்தார்த்த கௌதம புத்தர் இவரின் வாழ்க்கை சரிதத்தை நீங்கள் நோக்குவீர்களானால் அவரது பிறப்பு குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவ்வகையில் புத்த பெருமானின் பிறப்பு, அவர் ஞானம் பெற்றமை, அடுத்ததாக அவர் பரிநிர்வாணம் அடைந்தமை, இந்த 3 விடயங்களுமே வெசாக் பௌர்ணமி தினத்தன்று நடந்ததாக பௌத்தர்கள் நம்புகின்றனர். அவ்வகையில் அதற்காக கொண்டாடப்படும் விளக்குகளுடனான விழாவே வெசாக் விழாவாகும். இதனை ஒரு சிறந்த விளக்குகளிலான வைபவமாக அவர்கள் கொண்டாடுவார்கள். மாணவர்களே, நீங்கள் கட்டாயம் கண்டிருப்பீர்கள். அதே போன்று நீங்களும் வெசாக் தினத்துக்காக கூடுகளை செய்திருப்பீர்கள். வீதியோரங்களில், பாஞ்சாலைகளில், வீடுகளில், பாடசாலைகளில், அரச நிறுவனங்களில் எல்லா இடங்களிலும் வெளிச்சக்கூடுகள், விதவிதமான வெளிச்சக்கூடுகள், பல நிறத்திலான வெளிச்சக்கூடுகள், இவற்றிலும் சிறப்பான இடங்களில் வெள்ளை நிற வெளிச்சக்கூடுகள், இவற்றை கொண்டு முழு நாடுமே வெளிச்சமாக இருக்கும் காலப்பகுதியாக இந்த வெசாக் பௌர்ணமியை நாங்கள் குறிப்பிடலாம். அன்று அனைத்து பௌத்தர்களும் பன்சலைக்கு சென்று தங்களது சமய தொழுகைகளில் ஈடுபடுவார்கள். அதே போன்று வீடுகளிலும் தாங்கள் இருக்கின்ற பிரதேசங்களிலும் வெளிச்சக்கூடுகளை கொண்டு வெளிச்சத்தை ஒளியை எழுப்பி இந்த விழாவை அனுஷ்டிப்பார்கள். ஏனெனில் அன்று புத்த பெருமானின் பிறப்பு, ஞானம் பெறல், பரிநிர்வாணம் அடைதல் என்ற 3 விசேட அம்சங்கள் நடைபெற்றதாக அவர்கள் நம்புகின்றார்கள். ஆகவே மாணவர்களே, பௌத்தர்கள் கொண்டாடும் மிக முக்கியமான ஒரு விழாவாக நாங்கள் வெசாக் வைபவத்தை குறிப்பிடலாம். இங்கே அழகான படங்களில் நீங்கள் வெசாக் வைபவம் தொடர்பாக மேலும் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மாணவர்களே, பொசொன் வைபவம். பௌத்தர்களின் சமய விழாக்களில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது பொசொன் வைபவம். இலங்கைக்கு பௌத்த சமயத்தை அறிமுகப்படுத்திய மகிந்த தேரரும் அவரது குழுவினரும் இலங்கைக்கு வருகை தந்த தினமாக பொசொன் போயா தினம் கொண்டாடப்படுகிறது. மாணவர்களே, நீங்கள் வரலாற்று பாடத்திலே படித்திருப்பீர்கள். இலங்கைக்கு பௌத்த சமயம் எவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டது? மாணவர்களே, இலங்கையில் தேவானம்பிய தீச மன்னன் காலத்தில் இந்தியாவில் அசோக சக்கரவர்த்தி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். அசோக சக்கரவர்த்தியும் தேவானம்பிய தீசனும் நெருங்கிய நட்பு கொண்டவர்களாக காணப்படுகின்றனர். இந்த காலத்திலேயே புத்த பெருமான் மூலமாக அசோக சக்கரவர்த்தி பௌத்த சமயத்தை தழுவிக்கொள்கிறார்.
பௌத்த சமயம் பற்றி தெரிந்து கொள்கிறார். அவ்வகையில் தானும் அந்த சமயத்தை தழுவியதோடு தனது பிள்ளைகளான மஹிந்த மற்றும் சங்கமித்தை ஆகியோரையும் பௌத்த பிக்குவாக பிக்குணியாக மாற்றுகிறார். அவ்வகையில் அசோக சக்கரவர்த்தி தேவானம்பிய தீசனின் இடம் கொண்ட நட்பு காரணமாக தனது மகனான மஹிந்த தேரரை இலங்கைக்கு அனுப்புகிறார். எதன் பொருட்டு என்றால் பௌத்த சமயம் குறித்து தேவானம்பிய தீசனுக்கு விளக்குவதற்காகவும் பௌத்த சமயத்தை பரப்புவதற்காகவும். அவ்வகையில் மஹிந்த தேரரும் அவருடன் இன்னும் 7 பேரும் இலங்கையில் மிகிந்தலை மலைக்குன்றுக்கு வருகை தருகின்றனர். இந்த தினத்தையே நாங்கள் பொசன் பௌர்ணமி தினம் என்கின்றோம். இதனையும் நாங்கள் முன்னர் சொன்னது போல வெசாக் விழா போன்றே மிகவும் பக்தியுடன் வெளிச்சக்கூடுகள் கொண்டு அலங்கரித்து அழகாக பௌத்தர்கள் கொண்டாடுகின்றனர். அதே போன்று இந்த காலகட்டங்களில் மக்கள் மிகிந்தலை மலைக்குன்றுக்கு செல்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆகவே மாணவர்களே, பௌத்தர்களின் மிக முக்கியமான சமய விழாக்களில் வெசாக் போன்றே பொசன் விழாவும் முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் பொசன் விழாவில் தானம் வழங்குதல் என்பன மிகச் சிறப்பாக மிக விருப்பத்துடன் இடம்பெறும். நீங்கள் பொசன் காலங்களில் இவற்றை அழகாக அவதானிக்கலாம். அவ்வகையில் பொசன் விழா மிக சிறப்பான ஒரு பௌத்த விழாவாக கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக மாணவர்களே, எஸ்ஸல வைபவம். மாணவர்களே, எஸ்ஸல என்றதுமே உங்களுக்கு கண்டியில் பெரஹரா நடக்கும் காலப்பகுதி ஞாபகத்துக்கு வரலாம். சித்தார்த்தர் இல்லறத்தை துறந்து ஞானம் பெற்ற பின் புரிந்த முதலாவது உபதேசம் எஸ்ஸல பௌர்ணமி தினத்தில் என்பது பௌத்தர்களின் நம்பிக்கையாகும். மாணவர்களே, வெசாக் தினத்தன்று ஞானம் பெற்ற சித்தார்த்த கௌதமரானவர் எஸ்ஸல தினத்தன்று தனது முதலாவது உபதேசத்தை செய்கின்றார். இதனையே நாங்கள் எஸ்ஸல வைபவம் என்கின்றோம். இங்கு உங்களுக்கு படங்கள் மூலமாக அவை தெளிவாக காட்டப்பட்டுள்ளன. அவ்வகையில் கண்டியில் நடைபெறும் எஸ்ஸல பெரேராவும் இங்கே காட்டப்பட்டுள்ளது. அதாவது தான் இல்லற வாழ்க்கையை துறந்து ஞானம் பெற்று தனது முதலாவது உபதேசத்தை செய்த நாளான இந்த எஸ்ஸல மிகவும் முக்கியமான ஒரு விழாவாக பௌத்தர்கள் கொண்டாடுகின்றனர். ஆகவே பௌத்தர்களின் சமய விழாக்களில் எஸ்ஸல வைபவம் மிகவும் முக்கியமானது. ஆகவே மாணவர்களே, நாங்கள் பௌத்தர்களின் மிக முக்கியமான 3 விழாக்கள் பற்றி நோக்கினோம். ஒன்று வெசாக் விழா, அடுத்தது பொசன் விழா, அடுத்தது எஸ்ஸல வைபவம். மாணவர்களே, தொடர்ந்து பௌத்தர்களின் சமய விழாக்களின் போது அவர்கள் செய்யும் சில முக்கியமான வேலைகளை நோக்குவோம். ஆன்மீக ரீதியான பூசைகளுக்கு முதலிடம் வழங்கல். மாணவர்களே, ஆர்ப்பாட்டம் இல்லாத, சத்தம் இல்லாத, மிகவும் அமைதியான, மிகவும் மென்மையான ஆன்மீக ரீதியான பூஜைகளுக்கு அவர்கள் முன்னுரிமை வழங்குகின்றார்கள். அடுத்ததாக நோயாளர்களை பராமரித்தல். மாணவர்களே, நாங்கள் இந்த சமய விழாக்கள் காலங்களில் விசேடமாக அவர்கள் நோயாளர்களை பராமரிக்கும் வேலைகளை செய்வார்கள். உதாரணமாக நீங்கள் நோக்கலாம், சில வைத்தியசாலைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கு இந்த வெசாக் பொசன் எஸ்ஸல காலங்களில் ஏதேனும் ஆதாரங்களை வழங்கும் நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபடுவார்கள். ஆகவே மாணவர்களே, இந்த நோயாளர்களை பராமரித்தல் என்பது அவர்களது இந்த சமய பணியிலே மிகவும் முக்கியமானது. தர்ம உபதேசங்களை ஏற்பாடு செய்தல். மாணவர்களே, மிக மென்மையான தர்ம உபதேசங்களை ஏற்பாடு செய்வார்கள். நாங்கள் அவற்றை அமர்ந்து அந்த பிக்குகள் செய்யும் உபதேசத்தை கேட்கும் இடத்து எமது மனத்திலும் மிக ஒரு அமைதியும் ஒரு நிம்மதியும் ஏற்படக்கூடிய வகையிலே அவை அமையப்பெற்றிருக்கும். மிகவும் மென்மையான தொனியிலே அனைவரும் அமர்ந்து ஓரிடத்தில் மிகவும் அழகாக அது ஏற்பாடு செய்யப்படும். தர்ம உபதேசம். தானம் வழங்குதல்.
நான் முதலில் சொன்னது போல வெசாக் காலங்களில், பொசொன் காலங்களில் தானம் வழங்குதல், தன்னால் முடிந்த ஏதாவது ஒன்றை தானமாக வழங்குவதற்கு அவர்கள் முன் வருவார்கள். அல்லது சில குழுக்களாக இணைந்து அவர்கள் தானம் வழங்கும் விடயங்களில் ஈடுபடுவார்கள். அடுத்ததாக மாணவர்களே, தோரணங்களை அமைத்தல். இந்த தோரணங்களை அமைக்கும் போது அவர்கள் இயற்கை மூலப்பொருட்களையே முக்கியமாக கொண்டு தோரணங்களை அமைப்பார்கள். உதாரணமாக தென்னை ஓலைகள், தென்னை சார்ந்த ஏனைய உற்பத்திகள், இவற்றை கொண்டும் மூங்கில் மூலமாக கூடுகளை அமைத்தும் இவ்வாறு இயற்கைக்கு மிகவும் சாதகமான நல்ல பொருட்களை கொண்டே அவர்கள் தோரணங்களை அமைப்பார்கள். ஆகவே மாணவர்களே, அடுத்ததாக சீலம் அனுஷ்டித்தல். மாணவர்களே, மிக முக்கியமாக வயதில் மூத்தவர்கள், அதே போன்று சிறிய பிள்ளைகள் இந்த சீலம் அனுஷ்டித்தல் நிகழ்வில் கலந்து கொள்வார்கள். அவர்கள் குறிப்பிட்ட பௌர்ணமி தினங்களில் பன்சலைகளுக்கு சென்று, விகாரைகளுக்கு சென்று அங்கு இந்த சீலம் அனுஷ்டித்தலை செய்வார்கள். காலை முதல் இரவு வரை இறைவனுக்குரிய தொழுகைகளை செய்து சில முக்கியமான தோத்திரங்களை பாடி அவற்றை இறைவனோடு ஒன்றரை கலக்கும் ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இந்த சீலம் அனுஷ்டித்தலை கூறலாம். ஆகவே மாணவர்களே, பௌத்தர்களின் சமய விழாக்களின் போது அவர்கள் சில முக்கியமான விசேடமான வழிபாட்டு முறைகளை கையாளுகின்றனர் என்பது உங்களுக்கு தெளிவாகி இருக்கும். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் இந்து சமய விழாக்கள் சம்பந்தமாக நோக்குவோம். தைப்பொங்கல், தீபாவளி, மகா சிவராத்திரி. மாணவர்களே, இங்கு சில முக்கியமான விழாக்கள் மாத்திரமே தரப்பட்டுள்ளன. அவ்வகையில் தைப்பொங்கல், தீபாவளி, மகா சிவராத்திரி என்பவற்றை பற்றி சற்று விளக்கமாக நோக்குவோம். அவ்வடிப்படையிலே முதலாவதாக தைப்பொங்கல் பற்றி நோக்குவோம். இந்துக்களின் சமய விழாக்களில் பொங்கல் பண்டிகை. மாணவர்களே, இந்துக்கள் உலகில் பல நாடுகளில் வாழ்கின்றனர். அதே போன்று இலங்கையிலும் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு அடுத்தபடியாக இந்துக்கள் வாழ்கின்றனர். இவர்கள் மிக பிரதானமாக கொண்டாடும் ஒரு விழாவாக நாங்கள் தைப்பொங்கல் பண்டிகையை குறிப்பிடலாம். தைப்பொங்கல் பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது? மாணவர்களே, உழவர்களுக்கு உதவிய சூரியனுக்கும் ஏனைய விலங்கான பசுக்களுக்கும் நன்றி செலுத்தும் முகமாகவே தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் நாங்கள் நோக்குவோமாயின் மிக விசேடமாக காலையிலேயே சூரியன் எழும் முன்னர் புத்தரிசி கொண்டு பொங்கல் படைத்து சூரியன் எழும்போது சூரியன் அதனை நோக்கக்கூடியவாறு பொங்கல் சமைப்பதை விசேட அம்சமாக கொள்கின்றனர். இது தமிழ் மாதங்களில் தை மாதம் 1ஆம் நாள் செய்யப்படும் வேலையாகும். அவர்கள் அதற்கு முன்னரான அறுவடையில் பெற்ற புத்தரிசியை கொண்டு பொங்கல் சமைத்து சூரியனுக்கு நமஸ்காரம் செய்தலையே நாங்கள் தைப்பொங்கல் என்கின்றோம். அடுத்த நாள் ஏர்பூட்டி உழவு செய்வதற்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இது இன்று உலகளாவிய ரீதியில் வெவ்வேறு விதமாக மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு விழாவாக நாங்கள் நோக்கலாம். ஆகவே மாணவர்களே, பொங்கல் பண்டிகை என்பது இந்துக்களின் மிக முக்கியமான ஒரு பண்டிகையாகிறது. அடுத்ததாக தீபாவளி பண்டிகை. மாணவர்களே, இந்துக்களின் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று தீபாவளி பண்டிகை. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நரகன் என்ற அசுரனை வதம் செய்து அருள் கொடுத்ததற்காக கொண்டாடப்படுவதே தீபாவளி என்பது ஆகும். மாணவர்களே, பௌத்தர்கள் விசாக் விழாவை கொண்டாடியது போல இந்துக்கள் கொண்டாடும் மிக முக்கியமான விழாவே இந்த தீபாவளி பண்டிகை ஆகிறது. மாணவர்களே, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மன் நரகாசுரன் என்னும் அசுரனை வதம் செய்த நாள். அதாவது நரகாசுரன் மிகவும் மோசமானவன். இவன் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகவும் துன்பம் செய்தவன். அவனை வதம் செய்யுமாறு கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்டபோது மக்களின் நலனுக்காக கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்கிறார்.
இந்த நாளையே ஒரு பண்டிகை நாளாக தேவர்கள் கொண்டாட ஆரம்பிக்கின்றனர். அவ்வகையில் வெசாக் விழா போன்றே தீபம் ஏற்றி இறைவனை வழிபடும் ஒரு நாளாக தீபாவளி அமைகிறது. ஆம் மாணவர்களே, இந்துக்கள் மிக விசேடமாக கொண்டாடும் ஒரு விழாவாக தீபாவளியை நாங்கள் குறிப்பிடலாம். இதன் போது விளக்குகள் ஏற்றுதல், நிறைய தின்பண்டங்களை செய்தல், புத்தாடைகள் அணிதல், உறவினர் வீடுகளுக்கு செல்லுதல், சமய நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்றன மிகச் சிறப்பாக செய்யப்படுகின்றன. சிறுவர்கள் அனைவரும் மிகவும் விரும்பி கொண்டாடும் ஒரு விழாவாக இந்த தீபாவளி பண்டிகையை நாங்கள் குறிப்பிடலாம். ஆகவே மாணவர்களே, இந்த தீபாவளியின் போது பட்டாசு கொளுத்துதல், வானம் விடுதல் போன்றன மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றபடியினால் சிறுவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பண்டிகையாக நாங்கள் தீபாவளி பண்டிகையை கூறலாம். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் மகா சிவராத்திரியை நோக்கலாம். ஆம் மாணவர்களே, இந்துக்களின் முழுமுதற் கடவுளான சிவனின் அருள் பெற விரதமிருந்து அனுஷ்டிப்பது மகா சிவராத்திரி எனப்படும். ஆம் மாணவர்களே, இந்து மக்களின் மிக முக்கியமான முழுமுதற் கடவுள் சிவபெருமான். இங்கு சிவராத்திரி அனுஷ்டிப்பதற்கான ஒரு கதை இருக்கிறது. மாணவர்களே, நீங்கள் இதனை சமய பாடத்தில் நோக்கலாம். அந்த வகையில் சிவபெருமானின் அருள் வேண்டி கொண்டாடப்படுவது மகா சிவராத்திரியாக இருக்கிறது. சிவராத்திரி அன்று உபவாசம் இருப்பார்கள். அதாவது காலை முதல் இரவு வரை உணவு உண்ணாமல் உபவாசம் இருந்து சிவபெருமானை வணங்குவார்கள். மறுநாள் காலை வரை உணவு உண்ணாமல் சிவனுக்காக விரதம் அனுஷ்டிக்கும் ஒரு விழாவாக மகா சிவராத்திரியை நாங்கள் கூறலாம். இது ஒளிப்பிளம்பு தேடிச் சென்ற சம்பவத்தை, அதாவது விஷ்ணுவும் பிரம்மனும் ஒளிப்பிளம்பு தேடிச் சென்ற சம்பவத்தை ஞாபகப்படுத்தும் ஒரு விழாவாக மகா சிவராத்திரி அமைகிறது. இது போன்ற மாணவர்கள் நவராத்திரி விழா, இதுவும் இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான விழாவாகிறது. அதாவது முப்பெரும் தேவியரை வணங்கி கல்வி, செல்வம், வீரம் போன்ற மூன்றையும் வேண்டி 9 நாட்கள் விரதம் அனுஷ்டித்து கொண்டாடப்படும் நவராத்திரியும் இந்துக்களின் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றாக அமைகிறது. ஆகவே மாணவர்களே, நாங்கள் இந்துக்கள் கொண்டாடும் சில முக்கியமான விழாக்களை இங்கு நோக்கினோம். பொங்கல் விழா, தீபாவளி பண்டிகை, மகா சிவராத்திரி, அதே போன்று நவராத்திரி விழாவையும் நாங்கள் இதில் சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக மாணவர்களே, கிறிஸ்தவர்களின் சமய விழாக்கள். மாணவர்களே, நத்தார் பண்டிகை, பாஸ்கா பண்டிகை, மிக விசேடமான பண்டிகைகள் மாத்திரமே இங்கே தரப்பட்டுள்ளன. கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் நத்தார் பண்டிகை, பாஸ்கா பண்டிகை. அவ்வகையில் முதலாவதாக நாங்கள் கிறிஸ்தவர்களின் நத்தார் பண்டிகை சம்பந்தமாக நோக்குவோம். ஆம் மாணவர்களே, உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும், மிக விசேடமாக கிறிஸ்தவர்கள் விழாக்காலமாக இந்த நத்தார் பண்டிகை காலம் காணப்படும். அதாவது டிசம்பர் மாத இறுதியிலும் ஜனவரி மாத முதலிலும் கொண்டாடப்படும் நத்தார் பண்டிகை மிக விசேடமான கிறிஸ்தவ பண்டிகையாக உள்ளது. அவ்வகையில் கிறிஸ்துநாதரின் பிறப்பு இடம்பெற்ற டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் கொண்டாடப்படுவது இந்த நத்தார் பண்டிகையாகும். இதனை நாங்கள் கிறிஸ்மஸ் என்றும் கூறுவோம். இதன் போது உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, வீட்டில் கிறிஸ்மஸ் மரங்களை அலங்கரித்தல், ஏழைகளுக்கு உதவுதல், அவர்களுக்கு அன்பளிப்புகளை வழங்குதல் மற்றும் தேவாலயத்திற்கு செல்லுதல், புத்தாடைகளை அணிதல், நண்பர்கள், உறவினர்கள் இவர்களோடு மகிழ்ச்சியாக களியாட்டங்களில் ஈடுபடுதல், சமய நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்று விசேடமான காலப்பகுதியாக நாங்கள் இந்த நத்தார் காலத்தை குறிப்பிடலாம். இதிலும் சிறார்களுக்கு நத்தார் என்றால் மிகவும் சந்தோஷம். காரணம், இந்த நத்தார் காலத்திலே நத்தார் தாத்தா எமது வீட்டுக்கு வருவார், அவர் எங்களுக்குரிய பரிசு பொருட்களை தருவார் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கும்.
இந்த நம்பிக்கையை வீணடிக்காது பெற்றோர்களும் அதற்கு உரியவாறான ஏற்பாடுகளை செய்து சிறார்களை மகிழ்விப்பார்கள். ஆகவே பரிசு பொருட்கள் பரிமாறப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியாக நாங்கள் இந்த நத்தார் காலத்தை குறிப்பிடலாம். ஆகவே மாணவர்களே, கிறிஸ்தவர்களின் மிக முக்கியமான பண்டிகையாக இந்த நத்தார் பண்டிகையை நாங்கள் நோக்கலாம். அடுத்ததாக பாஸ்கா பண்டிகை. மாணவர்களே, இதுவும் மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக கொள்ளப்படுகிறது. இயேசுவை சிலுவையிலே அறைந்த தினம் பெரிய வெள்ளி மீண்டும் உயிர் பெற்றதை நினைவூட்டும் வகையில் பாஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்த நாள் இந்த பாஸ்கா திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே மாணவர்களே, இந்த காலத்திலும் கிறிஸ்தவர்கள் விரதமிருந்து மிகவும் கனிவோடு மிகவும் பக்தியோடு இயேசுநாதரை வழிபடும் காலமாக நாங்கள் காணலாம். குறிப்பிட்ட காலங்களில் அவர்கள் எந்தவித தீய நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் விரதமிருந்து இறை சிந்தனையோடு இருக்கும் காலப்பகுதியாக நாங்கள் இந்த பாஸ்கா காலத்தை நோக்கலாம். மாணவர்களே, இதன் போதும் அவர்கள் ஏழை எளியவர்களுக்குரிய தானங்களை வழங்குதல் போன்ற விடயங்களில் மிகவும் மும்முரமாக ஈடுபடுவார்கள். சமய விழாக்களும் அழகாக ஏற்பாடு செய்யப்பட்டு அவை தேவாலயங்களில் செய்யப்படும். அனைவருமே அந்த காலங்களில் தேவாலயங்களுக்கு சென்று இறையருள் பெற்று திரும்புவதை நாங்கள் காணலாம். மாணவர்களே, நாங்கள் கிறிஸ்தவ கத்தோலிக்க விசேட விழாக்கள் பற்றி நோக்கினோம். தொடர்ந்து மாணவர்களே, முஸ்லிம்களின் சமய விழாக்கள். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், இலங்கை பல்கலாச்சார நாடு. பௌத்தர்கள் வாழ்கின்றனர், இந்துக்கள் வாழ்கின்றனர், கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றனர், முஸ்லிம்கள் வாழ்கின்றனர். ஆகவே முஸ்லிம்கள் பின்பற்றும் சில முக்கியமான சமய விழாக்கள். முதலாவதாக மீலாதுன் நபி விழா, அடுத்ததாக நோன்பு பெருநாள், அடுத்ததாக ஹஜ்ஜி பெருநாள். இவர்கள் முன்னின்று கொண்டாடும் சில விழாக்களாக நாங்கள் நோக்கலாம். அவ்வகையில் முதலாவது மீலாதுன் நபி விழா. மாணவர்களே, முகம்மது நபி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மீலாதுன் நபி கொண்டாடப்படுகிறது. மாணவர்களே, ஒவ்வொரு சமயத்தவர்களும் அவர்களது பிரதான சமய தூதுவர்களின் பிறந்த நாளை சமய விழாவாக கொண்டாடுவதை நாங்கள் காணலாம். அவ்வகையில் மீலாதுன் நபி விழா என்பது முகம்மது நபி அவர்களின் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. இதன் போது பல வகையான விழாக்கள் ஒழுங்கு செய்யப்படும். பள்ளிவாசல்கள் மூலமான விழாக்கள் ஒழுங்கு செய்யப்படும், பாடசாலைகள் ஊடான விழாக்கள் ஒழுங்கு செய்யப்படும், கலை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படும். இவ்வாறாக மிகவும் எளிமையான முறையில் இந்த விழாவை அவர்கள் கொண்டாடுகின்றனர். ஏனைய ஆர்ப்பாட்டமான விடயங்கள் இல்லாமல் நபிகளின் பிறந்த நாளை ஏழை எளியவர்களுக்கு உதவும் முகமாக, எல்லோரும் இன்பமாக இருக்கும் முகமாக கொண்டாடுவதாக அமைகிறது. அடுத்ததாக மாணவர்களே, முஸ்லிம்களின் அடுத்ததான மிக முக்கியமான சமய விழா நோன்பு பெருநாள். ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் பகல் பொழுதுகளிலே உண்ணாது பருகாது நோம்பிருந்து அக்காலம் நிறைவுறும் கொண்டாடும் பண்டிகையே நோன்பு பெருநாளாகும். மாணவர்களே, ரமலான் மாதத்தின் 30 நாட்களும் பகல் வேளையில் முழுமையாக உணவு அருந்தாது. முதலாவது தொழுகை, அதாவது காலை தொழுகை முதல் இரவு தொழுகை வரை அவர்கள் உணவு உண்ணாது இருந்து இரவு வேளையில் மாத்திரம் உணவு உண்டு இருந்து 30வது நாள் கொண்டாடப்படும் விழாவே இந்த நோன்பு பெருநாள். இதனை நாங்கள் ரமலான் பண்டிகை என்றும் கூறுவோம். மாணவர்களே, இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்தல், ஏனையவர்கள் மீது அன்பு காட்டுதல், ஏனையவர்களுக்கு உதவி செய்தல் போன்ற விசேடமான சில வேலைகளை செய்வார்கள். இறை நம்பிக்கையோடு செய்யப்படும் இந்த வேலைகள் மூலமாக அவர்கள் இறைவனுக்கு ஒரு கொடையை செய்வதாக எண்ணுகிறார்கள். அதாவது இறைவனை அவர்கள் வணங்கும் ஒரு வழிபாட்டு முறையாக இதனை கொள்கிறார்கள். ஆகவே மாணவர்களே, ரமலான் மாத இறுதியிலே கொண்டாடப்படும் நோன்பு பெருநாள் இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக காணப்படுகிறது.
இந்த பண்டிகையின் போதும் தாங்கள் புத்தாடைகளை அணிவது போல தனது உறவினர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, அயலவர்களுக்கு, இவர்களுக்கும் தன்னால் இயன்ற பரிசு பொருட்களை வழங்கி மகிழ்வித்து இந்த விழாக்களை கொண்டாடுவார்கள். அடுத்ததாக மாணவர்களை நாங்கள் ஹஜ்ஜு பெருநாள் பற்றி பார்ப்போம். ஹஜ்ஜு பெருநாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது என நோக்கும்போது, முஸ்லிம்களின் புனித பூமியான மக்காவில் அமைந்துள்ள கக்பா எனும் இறை இல்லத்தை தரிசிப்பர். ஒவ்வொரு துல்ஹஜ் மாதத்திலும் 10ஆம் நாள் ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடப்படும். மாணவர்களே, முஸ்லிம்களின் புனித பூமியான மக்காவில் அமைந்துள்ள கக்பா எனும் இறைவனின் இல்லமாக சொல்லப்படுகிறது. அதாவது முகமது நபியின் கல்லறையாக சொல்லப்படும் அந்த இடத்தை தரிசிப்பது அவர்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாவது செய்ய வேண்டிய தர்மமாக அவர்கள் கொள்கின்றனர். பல பேர் இலங்கையிலிருந்தும் இவ்வாறு ஹஜ்ஜுக்கு யாத்திரை செல்கின்றனர். யாத்திரை காலம் துல்ஹஜ் மாதம் என்பது அவர்களது யாத்திரை காலம். அந்த 10வது நாள் அவர்கள் இந்த கக்பாவை தரிசிப்பது அவர்கள் செய்யும் புண்ணியமாக, மோட்சமாக அவர்கள் கொள்கின்றனர். மாணவர்களே, ஒவ்வொரு இஸ்லாமியரும் தான் எவ்வாறாவது ஒரு தடவை, எப்படியாவது ஒரு தடவை மக்காவுக்கு சென்று வர வேண்டும் என்பதை ஆசையாக கொண்டிருப்பார்கள், கடமையாக கொண்டிருப்பார்கள். அவ்வகையில் இந்த துல்ஹஜ் மாதத்தில் 10ஆம் நாள் ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடப்படும். அவ்வாறு கக்பாவுக்கு செல்ல முடியாதவர்கள் இங்குள்ள பள்ளிவாசல்களிலே கக்பாவை நோக்கி நோம்பிருந்து இந்த கொண்டாட்டத்தை செய்வார்கள். ஆகவே மாணவர்களே, முஸ்லிம்களின் மிக முக்கியமான சில பண்டிகைகள் பற்றி நாங்கள் இங்கே நோக்கினோம். அடுத்ததாக நாங்கள் இவ்வளவு நேரமாக இலங்கையின் பண்பாடு பற்றி விரிவாக நோக்கினோம். அதே போன்று உலகத்தில் பல நாடுகளிலும் கலாச்சார பண்பாடுகள் காணப்படுகின்றன. அவ்வகையில் உலகில் எல்லா நாடுகளிலும் பண்பாட்டு அம்சங்கள் உள்ள நாடுகளாகவே காணப்படுகிறது. அவற்றில் இந்தியா, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் மிகச்சிறந்த உதாரணங்களாக கொள்ளலாம். அவ்வகையில் மாணவர்களே, நாங்கள் மாத்திரம் பல்கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடு அல்ல. உலகில் இன்னும் பல நாடுகள் பல்கலாச்சாரம் கொண்ட நாடுகளாக காணப்படுகிறது. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், எமது நாடு மிகச்சிறிய ஒரு நாடு. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு சிறிய தீவு. இந்த தீவுக்குள் 4 வகையான பிரதான சமயங்களும் பல வகையான இன மக்களும் ஒன்றாக கூடி ஒற்றுமையாக வாழ்கின்றோம். இதே போன்று உலகில் மிகப்பெரிய நிலப்பரப்புகளை கொண்ட நாடுகள், உதாரணமாக இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளும் பல்கலாச்சார நாடுகளாகவே காணப்படுகின்றன. ஆகவே மாணவர்கள், எமது நாடை போன்று அயல் நாடுகளில் உள்ள பல்கலாச்சார தன்மைகள் பற்றியும் நாங்கள் சற்று விரிவாக நோக்க வேண்டியுள்ளது. அதன் அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் இந்தியா பற்றி சற்று விரிவாக நோக்குவோம். இந்தியா உலகில் உள்ள பண்பாட்டு சமூகங்களை கொண்ட நாடுகளில் சிறப்பான இடத்தை பெறுகிறது. மக்கள் ஒத்துழைப்பும் இந்திய மதச்சார்பற்ற நாடாக இருப்பதும் இதற்கு காரணமாகும். மாணவர்களே, ஆங்கிலத்தில் நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு இந்தியனும் பி இண்டியன் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். மாணவர்களே, இந்தியாவில் மிக அதிகமான சனத்தொகை காணப்படுகிறது. உலக சனத்தொகையிலே உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, 2வது இடத்தில் இருப்பது இந்திய நாடாகிறது. அவ்வகையில் இந்தியாவில் 200க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. பல சமயங்கள் காணப்படுகின்றன. பல இனத்தவர்கள் வாழ்கின்றனர். இருந்தாலும் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் தம்மை இன்னொரு இடத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தும் போது பி இந்தியன், நான் இந்தியன் என்றே கூறுகிறார்களே ஒழிய எந்த இன மத வேறுபாடையும் அவர்கள் காட்டுவது இல்லை. ஆகவே மிகச் சிறப்பான ஒரு கலாச்சார நாடு என்ற வகையில் இந்தியாவை நாங்கள் நோக்கலாம். நாங்கள் இந்தியாவில் உள்ள சில விசேடமான விடயங்களை நோக்குவோம். மாணவர்களே, இந்தியாவின் பல்கலாச்சார பண்பாட்டு தன்மை, இதனை நாங்கள் இனம், மொழி, சமயம் என்றவாறாக நோக்குவோம். இனம்
தமிழர், வங்காளியர், சீக்கியர், மலையாளிகள், தெலுங்கர், மராட்டியர், முண்டா இவை ஒரு சிலவை இந்தியாவில் காணப்படும் ஒரு சில பிரதான இனங்களாகும். ஆம் மாணவர்களே, ஒரு பெரிய நிலப்பரப்பு, பல வகையான இன மக்கள். அடுத்ததாக அவர்கள் பேசும் மொழிகளை நாங்கள் நோக்கினோமானால் தமிழ், ஹிந்தி, உருது, பஞ்சாபி, தெலுங்கு, ஆங்கிலம், மலையாளம் இவ்வாறாக 200க்கு மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகிறது. இந்தியாவில் இதில் குறிப்பிடப்பட்டதுக்கு மேலதிகமாக 200க்கு மேற்பட்ட பேசப்படும் மொழிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே அந்த பல்கலாச்சார தன்மை உங்களுக்கு விளங்கியிருக்கும். அடுத்ததாக நாங்கள் சமய ரீதியாக நோக்குவோமாயின் இந்து சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயம், பௌத்த சமயம், சீக்கிய சமயம், ஜைனிய சமயம் இவ்வாறு பல சமயங்களும் இந்தியாவில் காணப்படுகின்றன. ஆகவே மாணவர்களே, சனத்தொகையில் அதிகமானவர்கள், பல இனத்தவர்கள், பல மொழிகளை பேசுகின்றனர், பழைய சமயத்தை பின்பற்றுகின்றனர். ஆகவே உலகில் நாங்கள் முன்னுதாரணமாக கொள்ளக்கூடிய ஒரு பல்கலாச்சார நாடே இந்தியாவாக உள்ளது. எமக்கு மிக அண்மையில் உள்ள நாடு என்ற பெருமையும் எமக்குள்ளது. ஆகவே மாணவர்களே, எமக்கு மிக அண்மையில் உள்ள நாடும் எமது நாடும் இவை அனைத்துமே பல்கலாச்சார நாடுகளாகவே காணப்படுகின்றன. இவை அனைத்தும் தம்முள் பல்கலாச்சார பண்புகளை பேணிக்கொண்டு அங்குள்ள மக்கள் ஒற்றுமையாக வாழுகின்ற நாடுகளாகவே இருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் மாணவர்களே பல்பண்பாட்டு பண்பையுடைய நாடென்ற வகையில் இந்தியா செயற்படுவதற்கு மேற்கொண்டுள்ள செயற்பாடுகள். ஆம் மாணவர்களே, ஒரு நாடு பல்பண்பாட்டு அம்சங்களை தன்னகத்தே கொண்டு அது ஒற்றுமையாக அபிவிருத்தியில் முன் செல்ல வேண்டுமாயின் அது தன்னகத்தே பல முக்கியமான பண்புகளை கட்டாயம் பேண வேண்டிய நாடுகளாகவே உள்ளன. அவ்வகையில் அனைத்து இனம், சமயம், மொழிகள் ஆகியன சமனாக மதிக்கப்படல், அரச கரும மொழியாக இந்தியும் இணைப்பு மொழியாக ஆங்கிலமும் காணப்படல், ஒவ்வொரு பிரஜையும் அரச கரும மொழி தவிர்ந்த வேறு மொழி ஒன்றை தெரிந்திருத்தல், சமயத்தையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தல். ஆம் மாணவர்களே, எல்லோரும் நான் உங்களுக்கு முதலில் கூறியது போல 200க்கும் மேற்பட்ட பேசும் மொழிகளை கொண்ட நாடு இந்தியா. இருப்பினும் அரச கரும மொழியாக இந்தி மொழியை அவர்கள் பயன்படுத்துகின்றனர். இதற்கு மேலதிகமாக ஆங்கில மொழியை அறிவித்துள்ளனர். ஒன்றில் ஆங்கிலம் அல்லது ஹிந்தியிலேயே அவர்கள் அரச கருமங்களை செய்கின்றனர். அதே போன்று எல்லா இன, சமய, மொழி மக்களையும் ஒரே சமனாகவே ஏற்றுக்கொள்கின்றனர், நடாத்துகின்றனர். இது சிறந்த மொழி, இது தாழ்ந்த மொழி, இவ்வாறு எந்தவித பாகுபாடுமின்றி செயற்படுகின்றனர். அடுத்ததாக மாணவர்களே, ஒவ்வொரு இந்திய பிரஜையும் தனது தாய்மொழியை தவிர, அதே போன்று அரச கரும மொழியை தவிர இன்னும் சில மொழிகளை கட்டாயம் தெரிந்தவனாக உள்ளான். இது மிக முக்கியமான ஒரு பண்பு. அடுத்ததாக சுதந்திரமாக சமயத்தையும் அவர்களது சமய சுதந்திரத்தையும் பேணக்கூடிய வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆகவே மாணவர்களே, ஒரு பல்கலாச்சார நாடு என்ற அடிப்படையில் இந்தியா தனது தனித்துவத்தை வெளிக்காட்டுவதற்காக பல முக்கியமான விடயங்களை செயற்படுத்தி உள்ளன. அவற்றில் ஒரு சில விடயங்களை நாங்கள் இங்கு நோக்கினோம். ஆகவே மாணவர்களே, ஒரு பல்கலாச்சார நாடு என்ற வகையில் இந்தியாவின் பெருமை உங்களுக்கு தற்போது விளங்கி இருக்கும் என நினைக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு நாடு பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். மாணவர்களே, அமெரிக்கா மிகவும் முக்கியமான ஒரு பல்கலாச்சார நாடாக உள்ளது. ஐக்கிய அமெரிக்காவிலே பல்வேறு இன, மொழி, சமயம் சார்ந்த மக்கள் வாழ்கின்றனர். பல்வேறு நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்தோர் இங்கு வந்து குடியேறியுள்ளதால் பல்பண்பாட்டு சமூகம் உருவாகியுள்ளது. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், பல நாடுகளிலிருந்து ஐக்கிய அமெரிக்காவுக்கு குடிபெயரும் மக்கள் அதிகம். காரணம்,
அங்கு பல வளங்கள் உள்ளன, பல தொழில் வாய்ப்புகள் உள்ளன, பல வசதிகள் உள்ளன, கல்வி நடவடிக்கைகள் போன்ற காரணங்கள் காரணமாக பல மக்கள் அங்கு சென்று குடியேறுகின்றனர். அவ்வகையில் ஐக்கிய அமெரிக்கா ஒரு மிக முக்கியமான பல்கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடாகிறது. அவ்வகையிலே இவர்கள் எல்லோரையும் அனுசரித்து அந்த நாடு செயற்பட வேண்டுமாயின் அது மிக முக்கியமான ஒரு விடயமாக உள்ளது. அவ்வகையில் அமெரிக்காவில் உள்ள இனம், மொழி, சமயம் பற்றி சற்று நோக்குவோம். அமெரிக்காவின் கலாச்சார தன்மைகளை நாங்கள் நோக்குவோமாயின் இனக்குழுக்கள் வெள்ளையர்கள், கருப்பர்கள், ஆசியர்கள், செவ்விந்தியர்கள், அலஸ்காவினர், ஹவாய் தீவினர், பசிபிக் வலயத்தினர், இன்னும் பல பேர் உள்ளனர். ஒரு சில விடயங்களையே உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அடுத்ததாக மொழிகள் பார்ப்போமாயின் ஆங்கிலம், ஸ்பானியா, சமோன் மொழி, கமரு மொழி, கரோக்கி மொழி, ஹவாய் மொழி. மாணவர்களே, பல இனத்தவர்கள் இருப்பார்களாயின் பல மொழிகளும் பேச வேண்டி ஏற்படலாம். ஆகவே பல மொழிகளும் அங்கே காணப்படுகிறது. அடுத்ததாக சமயத்தை நோக்குவோமாயின் கத்தோலிக்கம், புரொட்டஸ்தாந்து, இஸ்லாம், இந்து, யூதம் இவ்வாறு பல சமயங்களும் அமெரிக்காவிலே காணப்படுகிறது. இருந்தாலும் அவர்கள் தங்களை இன்னொரு இடத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தும் போது அமெரிக்கன் எனும் சொல் மாத்திரமே பயன்படுத்துகின்றனர். ஆகவே மாணவர்களே, பல்கலாச்சார நாடுகள் தம்மை மிகவும் ஒற்றுமையாக செயற்படுவதற்கு எல்லா ஆயத்தங்களையும் செய்தே உள்ளன. அவ்வகையில் அமெரிக்காவால் மேற்கொள்ளப்பட்டுள்ள சில விடயங்களை நோக்குவோம். பண்பாடு கொண்ட நாடென்ற வகையிலே ஐக்கிய அமெரிக்கா பின்பற்றுகின்ற செயற்பாடுகள். மாணவர்களே, ஆங்கிலத்தை அரச கரும மொழியாக ஏற்றுக்கொண்டுள்ளமை, எந்த ஒரு சமயத்தையும் அரச சமயமாக அங்கீகரித்துள்ளமை, எல்லா பிரஜைகளும் சம உரிமை வழங்கப்பட்டுள்ளமை, ஜனநாயகத்தை ஏற்று அதற்கேற்ப செயற்படுகின்றமை. மாணவர்களே, ஜனநாயகத்தை ஏற்று செயற்படும் போதே ஏனைய எல்லா விடயங்களும் சமத்துவம் வாய்ந்தவையாக அங்கு காணப்படும். அவ்வகையிலே அரச கரும மொழியாக அவர்கள் ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள், அதனை பின்பற்றுகின்றார்கள். நாங்கள் முதலில் பார்த்தோம், அங்கு பல மொழிகள் பேசப்படுகின்றன, எழுதப்படுகின்றன. இருப்பினும் அரச கருமங்களின் போது ஆங்கிலம் பயன்படுத்தப்படுகிறது. அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்ததாக எல்லா சமயங்களையும் அரசு ஏற்றுள்ளது. நீங்கள் இந்த சமயத்தை பின்பற்றக்கூடாது போன்ற கதைகளுக்கு அங்கு இடமே இல்லை. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் பல பௌத்தர்கள் வாழ்கின்றனர், பல இந்து கோயில்கள் காணப்படுகின்றன, பல இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் உள்ளன. ஆகவே அனைத்து சமயங்களையும் மதிக்கின்ற ஒரு நாடாக நாங்கள் அமெரிக்காவை நோக்கலாம். அவ்வகையிலே இவ்வாறான சில முக்கிய விடயங்கள் மூலமாக அமெரிக்கா தனது பல்கலாச்சார தன்மையை அழகாக பேணுகிறது, தனது தனித்துவத்தை பேணுகிறது. இதனை நாங்கள் இவ்வாறான படத்தின் மூலமோ நோக்கலாம். இங்கு அமெரிக்காவில் காணப்படுகின்ற பல்வேறு இன மக்கள் காட்டப்படுகின்றனர். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதை காணப்படுகின்றனர். கீழே சமய ரீதியான அவர்களது விடயங்கள் காட்டப்பட்டுள்ளது. அவர்கள் பேசும் மொழி காட்டப்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் கொண்டு அமெரிக்கர்கள் ஒற்றுமையாக ஒன்றாக இருப்பது இறுதியான படத்திலே காட்டப்படுகிறது. மாணவர்களே, இவ்வளவு நேரமாக நாங்கள் இலங்கையின் பல்கலாச்சார பண்புகளையும் உலகின் மிக முக்கியமான நாடுகள் இந்தியா, அமெரிக்கா போன்ற பல்கலாச்சார நாடுகள் பற்றியும் நோக்கினோம். அடுத்ததாக பண்பாட்டு தனித்துவம் என்றால் என்ன என்பது குறித்து சற்று நோக்குவோம். ஒவ்வொரு இன, மத, மொழி குழுவிற்கும் தமக்கென தனியான பண்பாடு நிலவுகிறது. அந்த தனித்துவத்தின் மூலமே ஒரு பண்பாடு மற்றைய பண்பாட்டிலிருந்து வேறுபடுகிறது. ஒவ்வொரு குழுவும் தமது தனித்துவத்தை பாதுகாத்து கொள்வதற்காக பாடுபடுகிறது. மாணவர்களே, பண்பாட்டு தனித்துவம் என்பது ஒரு நாட்டில் காணப்படுகின்ற இன அடிப்படையிலேயோ அல்லது சமய அடிப்படையிலேயோ ஆன அந்த குழுக்களின் பண்பாட்டு அம்சங்கள். இந்த பண்பாட்டு அம்சங்களின் தனித்துவத்தை அந்தந்த குழு பேணுகிறது. இதனையே நாங்கள் பண்பாட்டு தனித்துவம் என்கிறோம்.
இந்த பண்பாட்டு தனித்துவத்தின் ஊடாக நாங்கள் ஒரு நாட்டின் தனித்துவத்தை எடுத்து காட்டலாம். பண்பாட்டு தனித்துவமும் இன ஒற்றுமையும். பல்பண்பாட்டு சமூகத்தின் பிரஜை என்ற வகையிலே செயற்படும் போது அந்நிய பண்பாடுகளுக்கு மதிப்பளிப்பது கட்டாயமாகும். எமது பண்பாட்டைப் போலவே மற்றையோரின் பண்பாடுகளை பாதுகாப்பதும் அவர்களின் தனித்துவத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயற்படுவதும் நமது கடமையாகும். அப்போதே தேசிய ஒற்றுமையும் சமாதானமும் ஏற்படும். மாணவர்களே, நாங்கள் பண்பாட்டு தனித்துவமும் இன ஒற்றுமையும் கொண்டவர்களாக இருத்தல் வேண்டும் என்பது இந்த கூற்றிலிருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதன் மூலமாகவே நாங்கள் தேசிய ஒற்றுமை நோக்கியும் தேசிய அபிவிருத்தி நோக்கியும் செல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மாணவர்களே, எமது கலாச்சார தனித்துவத்தை பாதுகாத்து தேசிய ஒற்றுமையை நிலையான சமாதானத்தையும் ஏற்படுத்துவதற்கான முக்கியத்துவம். மாணவர்களே, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதால் முரண்பாடுகள் குறையும். இனங்களுக்கிடையே ஒற்றுமை உறுதிப்படுத்தப்படும். நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு அனைவரினதும் பங்களிப்பு கிடைக்கும். ஒற்றுமையாகவும் இணக்கமாகவும் செயற்படுவதற்கு தூண்டப்படுவர். மாணவர்களே, பல கலாச்சாரங்கள் கொண்ட நாடு. நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னொருவரை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதற்காக அவர்களது மொழி, சமயம், பழக்க வழக்கம் பற்றி நாங்களும் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். இதன் போதே இனங்களுக்கிடையிலான ஒற்றுமை உறுதி செய்யப்படும். அதே போன்று இந்த ஒற்றுமையான செயற்பாடுகளே நாட்டின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யும். அவ்வகையிலே மாணவர்களே, பயனுடைய பொருளாதார நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் அபிவிருத்தியில் பங்களிப்பு நல்குதல், பண்பாட்டு பல்வகைமையை மதித்து ஒவ்வொருவரினதும் கடமை பொறுப்புகளை நிறைவேற்றல், நிலையான சமாதானத்தை நிலைபெறச் செய்தல் என்பன இந்த பல்கலாச்சார சமூகத்தினூடாக நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதனூடாக ஒரு நாடு அபிவிருத்தி நோக்கி நகரும் என்பது தெளிவாக புரிகிறது. ஆகவே மாணவர்களே, இன்று எமது பாடமானது பல்கலாச்சார அம்சங்கள் பற்றியும் அதன் விசேட அம்சங்கள் பற்றியும், இலங்கையில் காணக்கூடிய பல்கலாச்சார அம்சங்களும் அவை காணப்படும் விதங்கள் பற்றியும் தெளிவாக நாங்கள் நோக்கினோம். அதே போன்று உலகில் மிக முக்கியமான நாடுகளான பல்கலாச்சார நாடுகளான இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் பற்றியும் சற்று விரிவாக நோக்கினோம். அதே போன்று இந்த கலாச்சார பண்பாட்டு தனித்துவம் என்றால் என்ன, இந்த கலாச்சார பண்பாட்டு தனித்துவத்தின் ஊடாக ஒரு நாடு எவ்வாறு அபிவிருத்தி நோக்கி செல்லலாம் என்பது குறித்தும் தெளிவாக நோக்கினோம். பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் இது போன்ற ஒரு பாடத்தில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.